ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொன்னா அது உண்மையா மாறாது. இதுக்கு பேரு தான் அவதூறு பரப்புறது. இத தான் நம்ம அட்வொகேட் நெல்சன் அவர்கள் பரப்பிட்டு இருக்காரு. திமுக கிட்ட இருந்து சீமான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 500 கோடி வாங்கியிருக்காரு. அதனால தான் திமுக வேட்பாளர்களை எதிர்த்து அவர் வந்து திட்டி பரப்புரை செய்யாம தாவக சேர்ந்த வேட்பாளர்களை மட்டும், அதிலும் குறிப்பா விஜய் அவர்களை மட்டும் விமர்சனம் செஞ்சுட்டே இருந்தாரு அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிட்டு இருக்காரு. சரிடா, நீ சொன்னதுக்கு என்னடா ஆதாரம் அப்படின்னு கேட்டா, சீமான் அவர்கள் தாக்கல் செஞ்ச அஃபிடவிட்டி டாக்குமெண்ட்ல 26/9/2025 அன்னைக்கு சீமான் மனைவி கயல்வெளி பேர்ல வந்து ஒரு 50,90,000 மதிப்புல 25 ஏக்கர் நிலம் வாங்கப்பட்டதா அவர் குறிப்பிட்டிருக்காரு. கட்சி நடத்தவே பணம் இல்லாம இருக்க அவர் எப்படி 50,90,000 ரூபாய்க்கு நிலம் வாங்கியிருக்காரு என்று இந்த அஃபிடவிட் டாக்குமெண்ட் தான் ஆதாரம் சொல்லி தூக்கிட்டு வந்திருக்காரு இந்த அட்வொகேட் நெல்சன். தம்பி நெல்சன், நீ நிஜமாவே வழக்கறிஞர் தானா இல்ல இந்த கொரோனா காலத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆல் பாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்ல நீயும் ஒருத்தனா? இல்ல நீ அட்வொகேட்டா இருந்தா இந்த அஃபிடவிட்டி டாக்குமெண்ட்ல இருக்க மூலையன் அதாவது சர்வே எண் இருக்கு பாத்தியா, அதை வச்சு ஆன்லைன்ல வில்லங்கள் சான்றிதழ் வந்து சரி பார்த்திருந்தாவே இது தெரிஞ்சிருக்கும். இது சொந்தமா வாங்கின நிலமா இல்ல அரசுக்கு சொந்தமான நிலமா இல்ல வேறு ஒருவரின் பெயரில் இருந்து ரத்த உறவுகளுக்கு எழுதியதா தான நிலமா என்பது உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல. சரி, உனக்கு அவதூறு பரப்பதான் நேரம் இருக்கு. இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு உண்மையை சொல்ல நேரம் இருக்காது. பரவாயில்ல, நான் வந்து மக்களுக்கு உண்மையை சொல்லிக்கிறேன். இதுதாங்க தேர்தல் ஆணையத்துல சீமான் அவர்கள் சப்மிட் பண்ண அஃபிடவிட் டாக்குமெண்ட். ஓகேங்களா? இதுல இங்க பாருங்களே, 26/9/2025 அன்னைக்கு கயல்வெளி பெயர் அதாவது சீமான் மனைவின் பெயரில் நிலம் வாங்கப்பட்டதா கூறப்பட்டதா இருக்குதானே. அதுக்கு பக்கத்திலேயே மூலையன் அதாவது சர்வே நம்பர்னு ஒன்று இருக்கு பாருங்க. இதை வச்சுதான் நான் ஆன்லைன்ல இந்த வில்லங்க சான்றிதழ் வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்கேன். இதுல கயல்வெளி அவர்களின் பெயருக்கு நான் சிவகாமி, நான் குழலி, நான் சங்கரி ஆகிய மூவரும் தான செட்டில்மெண்டாக எழுதி வந்திருக்காங்க. இதுக்கு தான செட்டில்மெண்ட்டுக்கு என்னடா ப்ரூஃப்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இங்க இருக்கு பாத்தீங்களா நேச்சுரல் தன்மைன்னு. அதுல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு போட்டிருக்கு, ஏற்பாடு அல்லது செட்டில்மெண்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குங்களா. இதுதான் ஆவணம். சரிங்களா? இவங்க 3 பேரும் யாருன்னு பார்த்தா கயல்வெளி அவர்களின் தந்தை அதாவது முன்னாள் சபாநாயகர் காளிமுத்து அவர்கள் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட சகோதரரான நல்ல தம்பி அவர்களின் மகள்கள் தான் இந்த மூவரும். இந்த சொத்து பிரச்சனை கடந்த சில ஆண்டுகளாவே நீதிமன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு தான் இருந்திருக்கு. இதெல்லாம் நெல்சனுக்கு எப்படி தெரியும்? கோர்ட்டு வாசலுக்கு போயிருந்தா தெரியும். நமக்கு தான் அவதூறு பரப்பவே நேரம் சரியா இருக்கு. நாம எங்க கோர்ட்டுக்கு எல்லாம் போக போறோம்? அப்புறம் இந்த நிலம் வந்து பாத்தீங்கன்னா தான செட்டில்மெண்டா கயல்வெளி அவர்களின் சித்தப்பா நல்ல தம்பி அவர்களின் மகள்களிடமிருந்து அதாவது சகோதரிகளின் பெயர்களில் இருந்து கயல்வெளி அவர்களின் பெயருக்கும் தானமாக மாற்றப்பட்டு இருக்கு. சரிடா தம்பி, நீ சீமான் வந்து ஸ்டாலின் வீட்டுக்கு வந்து போயிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் தான் 2 மாசம் கழிச்சு இந்த இடத்த வந்து வாங்கியிருக்கான்னு சொன்ன பாத்தியா. சீமான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலினை சந்திக்க போனது முத்து அவர்கள் இறந்ததை தொடர்ந்து அரசியல் மாண்புக்காக தான் போய் பார்க்க போயிருந்தாரு. சரி, நீ சொல்றது மாதிரி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சீமான் அங்க போனாரு. முத்தோட மறைவுக்காக எல்லாம் போகல. 500 கோடி வாங்க தான் போயிருக்காருன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 11/5/26 அன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு ஸ்டாலினை சந்திக்க போனாரு? ஒருவேளை 1000 கோடி பணம் வாங்குறதுக்காக போயிருப்பாரோ? பதில் சொல்லுடா தம்பி. அரசியல் மாமன்னு சொல்லி மட்டும் முட்டு கொடுக்க வேண்டாம். சரியா தம்பி? ஏன்னா அந்த ஆதாரத்தை வெளியிட்ட வீடியோல நீ கடைசியா என்ன சொன்ன? அடுத்தது தூக்கிட்டு வருவாங்க பாருங்களேன், இது இஷ்டதானத்துல கொடுத்த சொத்து தானமா கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. நாம் தமிழர் தம்பிகள் இதை தான செட்டில்மெண்ட் என்று முட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னல. உனக்கு வந்தா ரத்தம், நாம் தமிழர் கட்சிக்கு வந்தா தக்காளி சட்னியா? தம்பி, ஆதாரம் இருந்தா ஆதாரத்தோட பேசணும். இப்படி அவதூறு எல்லாம் பரப்பிட்டு இருக்க கூடாது. சரியா? இனிமேலாச்சும் ஒழுங்கா போய் பாடி. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா.